கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு உபவாச ஜபத்தை குறித்து சொல்லும்போது முகவாடலா இராதே என்று சொல்லுகிறார். முகவாடலா இருந்தால் அவர்கள் அந்த உபவாச ஜபத்தை மாய்மாலம் பண்றாங்க. உண்மையான உபவாச ஜபமா அதை அவங்க பண்ணலைன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா சொல்றாங்க? அப்படி முகம் வாடிச்சுன்னா அவங்க அந்த முகம் வாடுறதே எதுக்கு தெரியுமா? மனுஷன் என்ன பார்க்கணும், மனுஷங்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று கிடைக்கணும். நிறைய பேர் நடிக்கிறான், நிறைய பேர் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்களுக்கு பலன் அடைந்து தீர்ந்துட்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். முக வாடலாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் ஃபாஸ்டிங்னு பேரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாதாம் ஜூஸு, மில்க் ஜூஸு, அந்த ஜூஸு இந்த ஜூஸுன்னு சொல்லி அப்படி குடித்து தெம்பாக இருப்பாங்க. தப்பு இல்லை, குடிங்க. ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊருக்கே தண்டால் அழிப்பாங்க. பிரதர் சாப்பிட்டுட்டு போங்கன்னா நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் வேலை செஞ்சுட்டே ஃபாஸ்டிங் இருப்பேன், எனக்கு டயர்டாக இருக்குது பிரதர், டயர்டாக இருக்குன்னு. நீ மற்றவன் காண உன் உபவாச ஜபத்தை வைக்காத. அது பொதுவாக உபவாச ஜபம்னு சொல்கிறது வேற. நீ பர்சனலாக உபவாச ஜபத்தில் இருக்கும்போது மனுஷங்கிட்ட இருந்து ஏதாவது வரணும்னு நீ நினச்சனா உனக்கு பலன் அடைஞ்சிருச்சு. தேவனிடத்திலிருந்து ஏதாவது வரணும்னா முகம் வாடலாக இருக்கக்கூடாது, ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடாது. தேவனோட கூட இரு, அப்பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் உபவாசமாக இருக்கும்போது முகவாடலாக இருக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்றே அநேகருக்கு தெரியாத அளவுக்கு ஆண்டவரே எங்களை நீ ஸ்ட்ரென்த் ஆக்கும்படி ஜெபம் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.